ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. தெருநாய் பிரச்சனை நிறைய இடத்துல வீடியோலெல்லாம் பார்க்குறோம். தெருநாய் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க. தெருநாய் எப்படி உருவாக்கப்பட்டது சொல்லுங்கள். தெருநாய்ங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? நம்மளால் வளர்க்கப்பட்டு நம்மளால் கைவிடப்பட்டது தான் தெருநாய்க்கள். தெருநாய்க்கள் தானாக உருவாக்கப்பட்டதில்லை. தெருநாய்க்கள் ஆகுனதுக்கு காரணமே நம்மளை மாதிரி ஆளுங்க தான். இந்த ஃபாரின் நாய், ஜாதி நாய், அதர் ஸ்டேட் நாய் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. வந்தனா அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதுவும் இதையும் சேர்த்து வளர்த்தா அப்படின்னு சொல்லி நாட்டு நாயெல்லாம் தெருநாயாக விட்டது. யார் தப்பு? நம்ம தப்பு தான். செய்கிறதெல்லாம் நம்ம தப்பு. தண்டனை அதை தெருநாயின்னு சொல்லி அந்த தெருநாய்களை கொல்றாங்க. நிறைய இடத்துல ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துல காப்பாற்றவும் செய்கிறாங்க. காப்பாற்றி சோறு போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இது மாதிரி காப்பாற்றி சோறு போடுறவங்களையும் குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க. தெருநாய்க்களை விட்டது நம்ம தப்பு. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும் போது வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் விடுறாங்க. அது மாதிரி விட்டுட்டு வேறு ஏரியாவில் போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அது விட்டுட்டு வந்தோன்னே இனப்பெருக்கம் ஆகி நிறையா உருவாகி தெருநாய்க்கள் நிறையா உருவாகிடுது. உருவாகிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம ஒரு இடத்துலேருந்து மாறும் போது தூக்கிட்டு போகாத சூழ்நிலை வந்தால் எல்லா இடத்துலையும் காப்பகம்னு ஒன்று இருக்குது, நாய்கள் காப்பகம்னு. அங்கே போய் விட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. மாதம் இவ்வளோ தரோன்னு டொனேஷன் மாதிரி கொடுத்தாலும் சரி, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை கொடுக்காம பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துட்டு வரணும். அது மாதிரி நானே ஒரு நாயை வளர்த்தேங்க. இந்த நாய் வந்துச்சு பாருங்க. இந்த நாய் வந்துச்சுங்க. இந்த ஃபாரின் நாய், இந்த லசாப்ஸோ, இந்த சிப்பிப்பாறை, இந்த லேபு இதெல்லாம் வந்துச்சு என்கிட்ட. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து காஸ்ட்லி நாய் இதெல்லாம் நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்குற நாயின்னு சொல்லி இதை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே வளர்க்க ஆரம்பிச்சுலேருந்து அதை பராமரிக்காமல் ரோட்டில் விட்டது தான் மிகப்பெரிய தப்பு. ரோட்டில் விட்டது தப்புன்னு சொல்ல முடியாது. ரோட்டில் விட்டுட்டு நம்ம ஏரியாலேயே நம்ம வீட்டு வாசல்லையே கட்டி போட்டு வளர்த்தோம்னா வச்சிங்களேன், அது நம்ம போட்ட சோறை தின்னுட்டு நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும். அதை விட்டுட்டு வேறு இடத்துல போய் மாற்றி போடுறது, மாற்றி போய் விட்டுட்டு வர்றது மக்களான நம்ம தான் ரொம்ப முட்டாள்தனம் செய்கிறோம். செஞ்சது பாவத்துக்கு தண்டனை நாய்ங்க. நம்ம வளர்த்த பாவத்துக்கு அதுங்க தான் தண்டனை அனுபவிக்குது. தயவுசெய்து உங்களால் நாட்டு நாயை ரோட்டில் போய் வேறு இடத்துல விடுறதா இருந்தால் காப்பகத்தில் விடுங்க. இல்லைனா யாராவது பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா கறிக்கடை, ஹோட்டலு இது மாதிரி ஏரியாவில் விட்டிங்கன்னா அது தின்னுட்டு அந்த இடத்துலையே கரெக்டாக இருக்கும். சாப்பாடு கிடைக்காம தாங்க குப்பையெல்லாம் நோண்டி ஆளுங்களெல்லாம் அது வேறு அதோட குணத்தை காட்ட முடியாமல் அது பசியில் தாங்க எல்லாரையும் அப்படியெல்லாம் துன்புறுத்த பார்க்குது. அது நன்றி உள்ள ஜீவன்னா உலகத்திலேயே உயிருள்ள பிராணிலே எது தெரியுமா? நன்றி உள்ள ஜீவன்னா நாய்கள் மட்டும்தாங்க. இருங்க, எங்கள் தெருவிலே எத்தனை நாய் இருக்குது. அத்தனை நாய்க்கு நம்மளால் முடிஞ்சால் சோறு போடுவோம். சோறு போட முடியலன்னா விரட்டி விடுவோம், அவ்வளோதான். நம்ம 2 நாய் 3 நாயை வெளியில் வச்சு பார்க்கும்போது ஒரு 2 நாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சோறு போட்டு தான் வடிக்கும். ரேஷன் அரிசி தான் போட போகிறோம். பாசுமதி ரைஸோ ஒரு நல்ல ரைஸோ வாங்கி போடுறதில்ல. ஃபாரின் நாய்க்கு பெடிகிரி அப்படி இப்படின்னு செலவு பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு நீயா நாளாலேயோ எதுலேயோ பேசுதுங்க, மாதத்தில் 25,000 செலவு பண்ணுதான் அவங்க வீட்டில் வளர்க்குற டாகுக்கு. நாயின்னு சொன்னால் வேற கோவம் வருது, டாகுன்னு சொன்னால் கோவம் வராதான். இங்கிலீஷில் டாகு, தமிழில் நாய். அதை டாகுன்னு சொல்லுங்கள், நாயின்னு சொல்லாதீங்கிறாங்க. இது என்ன விதத்தில் தெரியல. 25,000 அந்த டாகுக்கு மட்டும் செலவு பண்ணுதாங்க மாதம். சம்பாதிக்கிறது என்னமோ 50,000மா. 50,000த்தில் 25,000 டாகுக்கு மட்டும் செலவு பண்ணுறேன். கேட்டால் நான் ஸ்பா கூப்பிட்டுட்டு போவேன், அதுக்கு தீனி போடுவேன், எல்லாம் செய்வேன் அப்படி இப்படின்னு. நீயா நானாலா தமிழால ஏதோ ஒரு பொண்ணு பேட்டியை பார்த்தேங்க. 25,000 கொடுத்து ஒரு நாய் 2 நாய் வளர்க்குறதுக்கு ஒரு தெருநாய்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டாலே போதுங்க. அது வாழை சுற்றிக்கிட்டு நம்ம கூடயே தாங்க இருக்குது, வேறு எங்கேயுமே போகாது. தெருநாய்களை உருவாக்கப்பட்டது நம்ம தப்பை நம்ம தான் திருத்தணும். அதனால் உங்கள் நாயை உங்கள் பொறுப்பில் இருங்க. தயவுசெய்து உங்களுக்கு தொல்லையாக இருக்குன்னு போய் வேறு ஏரியாவில் விடாதீங்க. வேறு ஏரியாவில் போய் விடும்போது தான் அது வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் கடிக்க போகிறது, துன்புறுத்துறது. ஓகே மக்களே, என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.